புனித கங்கை நதி தோன்றிய வரலாறு ஆன்மீக ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. புராணங்களின்படி சூரிய குல மன்னனான பகீரதனின் கடுமையான தவத்தால் அவரது முன்னோர்களின் சாம்பல் நற்கதி அடைய கங்கை நதி விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு கொண்டு வரப்பட்டது. கங்கை நதி உருவான வரலாற்றை ஆன்மீகம், புராணம் மற்றும் புவியியல் என இரு வழிகளில் கூறப்படுகிறது. இந்து புராணங்களின்படி கங்கை நதி தேவருலகில் பாய்ந்து கொண்டிருந்த ஒரு புனித நதியாகும். அது பூமிக்கு வந்த கதை சுவாரஸ்யமானது. சகர சக்கரவர்த்தி என்ற மன்னன் நடத்திய அஸ்வமேத யாக குதிரையை இந்திரன் திருடி கபில முனிவரின் ஆசிரமத்தில் மறைத்து வைத்தான். குதிரையை தேடி வந்த சகரனின் 60,000 மகன்கள் கபில முனிவரை தவறாக கருதி அவமதித்தனர். கோபமடைந்த முனிவர் அவர்களை தன் ஞான கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். சாம்பலான தன் முன்னோர்கள் நற்கதி, மோட்சம் அடைய வேண்டுமானால் விண்ணுலகில் இருக்கும் கங்கையை பூமிக்குக் கொண்டு வந்து அந்த நீர் அவர்களின் சாம்பல் மீது பட வேண்டும் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார். இதற்காக சகரனின் வம்சத்தில் வந்த பகீரதன் பிரம்மனை நோக்கி பல்லாயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் புரிந்தான். பகீரதனின் தவத்திற்கு மெச்சி பிரம்மன் கங்கையை பூமிக்கு அனுப்ப சம்மதித்தார். ஆனால் கங்கை விண்ணில் இருந்து அதிவேகமாக பாய்ந்தால் பூமியால் அந்த வேகத்தை தாங்க முடியாது. எனவே பகீரதன் சிவபெருமானை நோக்கி மீண்டும் தவம் செய்து வேண்டினான். கங்கை ஆவேசமாக விண்ணில் இருந்து இறங்கும்போது சிவபெருமான் அவளை தன் ஜடாமுடியில், தலைமுடியில் தாங்கி அவளது வேகத்தை அடக்கினார். பின்னர் பகீரதனின் வேண்டுதலுக்கு இணங்கி தன் ஜடாமுடியில் இருந்து ஒரு சிறு பகுதியை தாரையாக பூமிக்கு விடுவித்தார். பகீரதன் தன் தேரின் முன்னால் செல்ல கங்கை நதி அவன் பின்னால் பாய்ந்து சென்று அவரது முன்னோர்களின் சாம்பலை நனைத்து அவர்களுக்கு மோட்சம் அளித்தது. பகீரதனால் கொண்டு வரப்பட்டதால் கங்கைக்கு பாகீரதி என்ற பெயரும் உண்டு.